மதிமுகம் நேயர்களுக்கு வணக்கம். அரசியல் திண்ணை நிகழ்ச்சிக்கு வரவேற்பது நான் சிலம்பு செல்வி. இன்று நம்மளோடு இணைந்திருக்கிறார் திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய ஸ்ரீநிதி அவர்கள். காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தவங்க வளர விடாம கொஞ்சம் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க யாருன்னு சொல்ல முடியும்? காங்கிரஸ்குள்ள பல RSS ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. ராகுல் காந்தி அவர்கள் நல்லவராக இருந்தாலும் சுத்தி இருக்கிறவர்கள் சரியில்லை. அவர்தான் இந்த எத்தனை குழப்பத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். எதிர்கட்சியே வேண்டாம், நாங்க மட்டும்தான் சட்டமன்றத்தில் உட்காந்துக்கோன்னா அது பேரு உங்களுக்கு மக்களாட்சி கிடையாது, அது மன்னராட்சி. உங்க வார்டுல ஒரு கவுன்சிலர் தேர்தல் வருதுங்கிறப்போ காலங்காலமா உங்களுக்கு போஸ்ட் ஒட்டிட்டு இருந்த தாவேக்கா நிர்வாகி கொடுக்க போறீங்களா, இல்ல நேத்து உங்க கட்சியில இருந்து வந்த காங்கிரஸ்காரங்களுக்கோ அதிமுக காரங்களுக்கோ கொடுக்க போறீங்களா? பிஜேபி கூட RSS ஓட ஒரு கள்ள உறவுல இருக்கிறாங்கிறது தெளிவா தெரியுது. பூஸ்டர் சுகரை கண்ட்ரோல் பண்ணும், உங்க ஆரோக்கியத்தை மீட்டு தரும். சர்க்கரையை கட்டுப்படுத்துறதுக்கான எளிமையான வழிமுறை, இயற்கையான வழிமுறை. அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். வணக்கம் மேம். வணக்கம். காங்கிரஸ்ல தொடர்ச்சியா உங்களோட அரசியல் பயணம் இருந்தது. இப்போ திமுகவுக்கு மாறி இருக்கீங்க. திமுகவு மாறினதுக்கு என்ன காரணம்? முன்னாடி இருந்தே திராவிட முன்னேற்ற கழகம்ல வீட்டுல மாமனார் எல்லாம் இருந்தாங்க. 2021 திமுக சேரலாங்கிற மாதிரி தான் ஒரு யோசனை இருந்தது. அப்படி இருக்கிற சூழ்நிலையில் காங்கிரஸில் சேர்ந்தேன். ஆனால் கொடுத்த வாய்ப்பை நல்லபடியாக பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு மாநில பொதுச் செயலாளர் இருந்தேன், தேசிய செயலாளரான. எதிர்பார்க்காத விதம் சீட்டும் கிடச்சிது. அதுக்கு ரொம்ப சந்தோஷம். சிங்கநல்லூரில் நின்னேன். இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் பார்த்திங்கன்னா குதிரை பேரம் நடக்குது. தாவேக்கா ஒரு தூய சக்தின்னு சொல்லி ஆட்சி அமைச்சாங்க. ஆனால் தொடர்ந்து பார்த்திங்கன்னா ADMKலேருந்து கரெக்டாக இருக்கிறவங்கள உள்ளே எடுத்துகிட்டு இருக்காங்க. ஸோ அந்த சூழ்நிலையில் ஒரு மன வருத்தம் வந்தது. அப்போ என்னோட வருத்தத்தை தெரிவித்து கட்சியிலேருந்து விலகியிருந்தேன். அப்போது வீட்டில் இருக்கும் பொழுது நம்ம அரசியலுக்குன்னு வந்துட்டோம். ஒரு திருமணமான பெண் அரசியலுக்கு முதல் தலைமுறையாக அரசியலுக்கு வர்றது ரொம்ப கடினமான விஷயம். அப்போ வீட்டில் இருக்கவங்களும் என்ன ஊக்குவிச்சாங்கன்னா, இந்த பாதை அப்படியே முடியக்கூடாது, நீ தொடர்ந்து வேலை பார்க்கணும் அப்படின்னு. அப்படி இருக்கும்போது என்றைக்குமே நம்மளே எல்லாரும் தமிழ் பெண்கள் நிச்சயமா திராவிட முன்னேற்ற கழகம்னால பெரும் பயனை நம்ம அடைஞ்சிருக்கோம். ஏன்னா நம்ம மாநிலத்துக்கு பேர் சூட்டினதுலேருந்து பெண்களுக்கு பல்வேறு உரிமைகளை வாங்கி கொடுத்தது தான் திராவிட இயக்கங்களுடைய சிறப்பு. அப்படி இருக்கும்போது ஒரு பவருக்காக பதவிக்காக நம்ம இன்னொரு கட்சியை நோக்கி போக தேவையில்லை. நம்மளுக்கு கொள்கை முக்கியம். அண்ட் நான் கோவிச்சுக்கிட்டதுலேயே எனக்கு கொஞ்சம் சுயமரியாதை இருக்குது அப்படின்னு எல்லாரும் சொன்னாங்க. அப்படி இருக்கும்போது தொடர்ந்து பயணம் செய்யும் பொழுது நம்மளுக்கு ஏற்ற இதை ஒரு பார்ட்டின்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த சித்தாந்தம் முக்கியம். அதுக்காக திராவிட முன்னேற்ற கழகத்தை நோக்கி பயணம் செய்யணும். திமுகல இணைஞ்சப்பறம் நீங்க கொடுத்த ஒரு பிரஸ் மீட்ல சொல்லியிருந்தீங்க, கொங்கு மண்டலத்துல இருக்கக்கூடிய மூத்த பெண் நிர்வாகி, காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகி ஒருத்தவங்க வளர விடாம கொஞ்சம் தடுக்கிறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அவங்க யாருன்னு சொல்ல முடியுமா? பேரு வேண்டாம். இருந்த இடத்த பத்தி தப்பா பேச நான் என்னைக்குமே விருப்பப்பட மாட்டேன். நான் சொன்ன மாதிரி 2021 DMK வரலான்ற ஒரு பிளான் இருக்கும் பொழுது இல்ல நாங்க கூட்டணியில தான் இருக்கோம், நீ என்ன எதிர்பார்க்குறியோ அதே கொள்கை கோட்பாடுல தான் இருக்கணும். ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் இருந்தது. ராகுல் காந்தி அவர்கள் அது ஒரு 2.0 காங்கிரஸ் வெர்ஷனா தான் பார்த்தோம். எல்லாம் மத சார்பின்மை ஆகட்டும், தமிழ்நாடோட ஒத்து திமுக காங்கிரஸுங்கிறது ஒரு கொள்கை, அதாவது ஒரு தேர்தலுக்கான கூட்டணி இல்லாம கொள்கை பிடிப்புலையும் ஒரே மாதிரி இருந்தது. ஒரு சகோதரத்துவம் நிறைந்ததா இருந்தது. அப்படி இருக்கும் பொழுது தான் நான் டிராவல் பண்ணேன். கடைசியில் அவங்களே ஓரம் கட்டுற மாதிரியான சில விஷயங்களை பண்ணாங்க. அது உண்மையும் கூட. ராகுல் காந்தி அவர்கள் நல்லவர் தான். ஏன்னா உண்மையிலேயே நீங்கள் என்னோட தொகுதியெல்லாம் எங்களுக்கு ஒதுங்கினதுக்கு காரணம் திரும்ப திரும்ப எங்கள் மாவட்டத்தில் கோஷ்டி பூசல் நிலவிட்டே இருந்தது. அப்போ ஒரு இளைஞர்களுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டு இளைஞர் அணியில் 4 சீட் கொடுத்தாங்க. எங்கள் மாவட்டத்தில் 2 சீட்டுமே இளைஞர் அணிக்கு தான் கொடுத்தாங்க. ஸோ உண்மையிலேயே அந்த கோஷ்டி பூசலில் ஃபெட்டப் ஆகி தான் ஒரு யூத்துக்கு கொடுக்கணும், விமென்க்கு கொடுக்கணுன்றதுல ரொம்ப தீர்மானமாக இருந்தாங்க. ஏன்னா நிறைய விமன் பீப்புள் திரும்ப திரும்ப ஒரே விமன் வர்றதுக்கு பதில் நிறைய விமன் நம்மளுக்கு பார்ட்டியில வேணும் அப்படின்னு சொல்லி ஒரு நல்ல எண்ணத்துல தான் திரு ராகுல் காந்தி அவர்கள் கொடுத்தாங்க. சீட்டு கொடுத்ததை விட இங்க இருக்கக்கூடிய கோஷ்டி பூசல் அதிகம். அதுல ஒருவேளை நீங்க சொன்ன அந்த பெண் நிர்வாகி ஜோதிமணி அவர்களா கூட இருக்கலாமோ? நான் அதை பத்தி எல்லாம் எதுவுமே சொல்ல விரும்பல. நான் சொன்ன மாதிரி இருந்த இடத்த பத்தி தப்பா பேசக்கூடாது. பட் இதை எதுக்கு நான் வாய்ஸ் அவுட் பண்றேன்னா, நாளைக்கு பிற பெண்கள் அரசியலுக்கு வர போறாங்க. ஸோ நீங்க எங்க கட்சிக்கு வாங்கன்னு நீங்க கூப்பிடும் போது நீங்க எப்படி பேசுறீங்க,
நீங்கள் வாங்க நம்ம சேர்ந்து வேலை பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஆட்டிடியூடில் சொல்லிட்டு அப்புறம் நாளைக்கு நீங்கள் வந்து அதை த்ரெட்டாக நீங்கள் அவங்கள நினைக்கக்கூடாதுல்ல. இதில் பாலிடிக்ஸில் எல்லாரும் எல்லாத்தையும் த்ரெட்டாக பார்ப்பாங்க. ஆனால் வந்து அதையெல்லாம் தாண்டி நம்ம ஒரு இயக்கத்துக்காக வேலை பார்க்கணும். நம்ம தலைவர் ராகுல் காந்தி நம்ம கொள்கை வந்து நம்ம வந்து பரவலாக இது பண்ணணும் அப்படிங்கிறப்போ எல்லாரையும் வளர்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்குது. அப்படி இருக்கும்போது ஒருத்தவங்க வளர்ந்து வரும்போது திரும்ப திரும்ப இவங்க பணம் எல்லாம் கொடுத்து தான் சீட்டு வாங்கியிருப்பாங்க அப்படின்னு ஒரு பொய் புகாரை கொடுக்கறதோ இல்லை வந்து ஜாதி ரீதியாக ஒரு ஒதுக்கி வைப்பதோ அது வந்து ஒரு தவறு நினைக்கிறேன். அந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து வந்து என்ன சொல்றது, என்னதான் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் பெண்கள் அரசியலுக்கு வேணும்னு சொல்லி சீட்டு அளவுக்கு கொடுத்தா கூட இங்க இருக்கக்கூடிய சில பெண் தலைவர்கள் நம்ம திரும்ப திரும்ப ஓரம் கட்டுறாங்க. நீங்க இப்ப சொன்னீங்க ராகுல் காந்தி அவர்கள் நல்லவராகவும் இருக்காரு, பெண்களுக்கு வாய்ப்பு தராரு அப்படின்னு. ஆனா காங்கிரஸ்ல இருந்து வெளியே வந்த அலீம் அல் புகாரி அவர்கள் என்ன சொல்லியிருந்தாருன்னா, விஜயோட ஃபேனா ராகுல் காந்தி இருப்பாரோ, அதனாலதான் வந்து தாவேக்காவோட காங்கிரஸ் சொல்லாம கொள்ளாம போயிருச்சோ அப்படிங்கிற ஒரு காட்டமான விமர்சனத்தை எல்லாம் வச்சாரு. அது உண்மைதானா? இல்ல அவர் வந்து ராகுல் காந்தி அவர்கள் பல்வேறு பேட்டிகள்லயே சொல்லியிருப்பாங்க. பொது மேடையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, காங்கிரஸ்க்குள்ள பல ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்ஸ் இருக்காங்க. என்னைக்கு அந்த ஆர்எஸ்எஸ் ஏஜென்ட்ஸ் வெளியே அவர் வந்து தீர்மானமா ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டர்ட் எடுக்கக்கூடிய அவர் தான். ஆனா அப்படி இருந்தாலும் இப்போ பிரியங்கா கார்கே மாதிரி ஒரு சிலர் ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக இருக்காங்க. பட் அதே வந்து பெரும்பாலும் வந்து அவரை சுற்றி இருக்க முதல் வட்டத்திலேயே ஆர்எஸ்எஸ் சப்போர்ட்டர்ஸ் நிறையா இருக்காங்க. அவங்க இப்போ தமிழ்நாடுலேயும் அவங்களுக்கு இருக்கிறாங்க. அப்போ அந்த கைடன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா இன்னைக்கு வந்து ஆல் இண்டியா காங்கிரஸ் கமிட்டி இருந்தாலும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டிக்கு நிறைய சுதந்திரத்தை கொடுத்துருக்காங்கல்ல. அப்படி இருக்கும்போது அந்த சுற்றி இருக்கக்கூடிய அந்த மெயின் ஆர்எஸ்எஸ்காரங்க வந்து கூட்டணியை வந்து சிதைக்கணும் அப்படிங்கிறது. இப்போ எம்பி தேர்தல் அப்போ எடுத்துக்கிட்டிங்கன்னா 2024 வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா என்டிஏ கவர்மெண்ட்டும் ஷார்ட் ஃபால் இருக்குது, மோடி கவர்மெண்ட்டுக்கும் ஷார்ட் ஃபால் இருக்குது. அவங்களால தனியாக ஆட்சி அமைக்க முடியல. அப்போ சீட்டு குறைபாடு இருக்கும்போது கடைசியில் அவங்க வந்து சந்திரபாபு நாயுடு நிதிஷோடைய உதவியில் 26-29 சீட்டை வாங்கி தான் இங்கே ஆட்சி அமைக்கிறாங்க. அப்போ வந்து திரு ஸ்டாலின் அவர்கள் நினைத்திருந்தால் இங்கே நம்ம 40 சீட்டு, அவங்களுடைய திமுகவோட சீட்டு 30ன்னு வச்சுக்கோங்களேன், தாராளமாக அந்த 30 சீட்டை வந்து மோடி அவர்களுக்கு அளித்து அவங்க ஆட்சி அமைச்சிருக்கலாம். இப்போ அதை தானே நம்ம காரணமாக சொல்கிறோம். எனிவே நம்ம வந்து விஜய் அவர்கள் திமுகனால ஆட்சி அமைக்க முடியாது, எங்களுடைய 5 சீட்டு நாங்கள் அந்த 108 விஜய்க்கு கொடுத்தா அவங்களுக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும்னு சொல்லி தான் அந்த பக்கம் போகிறாங்க. பட் இதை ஸ்டாலின் அவர்கள் வந்து 2024 எம்பி தேர்தலில் யோசிச்சிருந்தா, எப்படி இருந்தாலும் காங்கிரஸ் வந்து 40 சீட்டு தான், 50 சீட்டு தான், அது எல்லா மாநிலமும் சேர்ந்து 50 சீட் தான். நான் இங்கே சொல்லையா 40 சீட் வச்சுருக்கேன், நான் இங்கே கொடுக்கறதுக்கு நான் வந்து அந்த 30 சீட்டை வந்து மோடி அவர்களுக்கு கொடுத்துருக்கலான்னு அவர் நினச்சிருக்கலாம். ஆனால் அப்படி இல்லை, இது வந்து தேர்தலுக்கான கூட்டணியில் இது கொள்கை கூட்டணின்னு எடுத்துகிட்டு போனார். ஆனால் வேற இப்போ நம்ம என்ன பண்ணியிருக்கோம்னா, தேர்தலில் முடிஞ்சோடனே ரிசல்ட் வந்தோடனே ரிசல்ட் வேற மாதிரி வந்த உடனே நம்ம அங்கே போய் ஆதரவு கொடுக்குறோம். ஆதரவு கொடுக்கறத கூட நான் தப்புன்னு சொல்லலை. ஏன்னா இல்லைன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஜனாதிபதியோடைய ஆட்சி வந்துடுது, அது வந்து எனக்கு பிரச்சனை கிடையாது. ஆனால் அப்படி ஆதரவு கொடுக்கும்போது நம்ம எப்படி ஆதரவு கடிதம் கொடுத்தோம், ஒரு கண்டிஷனல் ஆஃபர் தான் கொடுத்திருந்தார் கிரீஷ் சோடாங்கர் அவர்கள். மத சார்பின்மையா நீங்க ஃபாலோ பண்ணணும், அப்போ நாங்கள் ஆதரவு கரம் கொடுக்குறோன்றதான் சொல்றாரு. பட் ஆனால் தொடர்ந்து இப்போ கம்யூனிஸ்டுகள் வந்து தொடர்ந்து பிரச்சனைகள் வரும்போது அதுக்கு வந்து ஒரு லெட்டர் அறிக்கை கொடுத்து குதிரை பேரம் பண்ணக்கூடாது, எல்லாத்தையும் அவங்க வந்து தடுக்கிறாங்க. அப்படியாவது நடந்தால் நாங்கள் சப்போர்ட்டை வித்ட்ரா பண்ணிக்குவோங்கிறாங்க. பட் இங்கே வந்து நடந்த விஷயங்களை பார்க்கும்போது ஒரு சிலருடைய சுயநலத்துக்காக திடீர்னு கூட்டணி மாறப்பட்டிருக்கு. கிடைத்த அமைச்சரவைனாலையும் கிடைத்த ராஜ்யசபா எம்பினாலையும் கட்சி வளருமான்ற கேள்வி ஒரு அடிப்படையாக ஒரு தொண்டர்கிட்ட இருக்குல்ல, கட்சி வளருமான்றது இருக்கு. ஸோ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பல்வேறு குழப்பங்கள் இருக்கு. ஸோ ராகுல் காந்தி அவர்கள் நல்லவராக இருந்தாலும் சுற்றி இருக்கிறவர்கள் சரியில்லை, அவர்தான் இந்த எத்தனை குழப்பத்துக்கும் காரணம்னு நினைக்கிறேன். திமுக ஆளும் கட்சியா இருந்த இப்ப திமுக எதிர்கட்சியா மாறிடுச்சு. திமுகவோட எதிர்கட்சி நிலைப்பாடுகளை எப்படி பாக்குறீங்க? சூப்பரா இருக்குன்னு நான் சொல்லுவேன். ஆளுங்கட்சியை விட எதிர்கட்சி தான் என்னைக்குமே திராவிட முன்னேற்ற கழகம் சிறப்பா பண்றது. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய கேடர்ஸ் நிர்வாகி எல்லாம் வந்து இப்போ 5 வருஷம் ஏடிஎம்கே வந்து பவர்ல இல்லை, உடனே இன்னைக்கு வந்து அப்படியே வரிசையா போய் தாவேக்கால இணையறத பார்க்கலாம். அமைச்சர்கள் பெரிய ஆளுகளாக இருந்தவங்களே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 25-30 வருஷம் அரசியல் வாழ்க்கையில் இருந்தவங்களே 5 வருஷம் அவங்களால பவரில் இல்லாமல் இருக்க முடியல, உடனே போய் தாவேக்கா கூட சேர்றாங்க. அது வந்து திராவிட முன்னேற்ற கழகத்தில் நம்மளால பார்க்க முடியறதில்ல. எங்கேயோ யாராவது வேணா போய் சேரலாமே தவிர அந்த கொள்கை பிடிப்போடு இருக்கிறவங்க இன்னமும் இருக்கிறாங்க. 5 வருஷம் ஆட்சி அமையவில்லை என்றாலும் அவங்க இருப்பாங்க. ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தில் இதை தாண்டி இன்னைக்கும் எங்கள் ஊரில் ஒரு மக்கள் பிரச்சனைனா போய் டிஎம்கே காரங்க தான் நிற்கிறாங்க.
எங்க ரோட்ல வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைனா டிஎம்கே காரங்க தான். ஏன்னா இவங்க தான் எம்எல்ஏ யாருன்னே தெரியாம தானே நம்ம தொகுதியில எல்லாம் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால ஒரு பிரச்சனைன்னு வரும்போது அவங்களுக்கு யார்கிட்ட போய் நிக்கணும்னு தெரியல. அப்ப அந்த இடத்துல வந்து எனக்கு மாநிலம் தான் முக்கியம். இப்ப முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே இவ்வளோ தூரம் ஏன் கோர்ஸ் கரெக்ட் பண்றாரு? ஏதாவது வந்து விஜய் அவர்களுடைய கவர்னன்ஸ்ல ஏதாவது தப்பு நடக்கும்போது அது நடக்கக்கூடாதுன்னு ஒரு திறன்பட எதிர்க்கட்சி தலைவரா வந்து உதயநிதி அண்ணா வந்து ஒர்க் பண்றாரு. இதுதான் போன ஆட்சியில வந்து ஒரு குறைபாடா இருந்தது. போன ஆட்சியில வந்து எடப்பாடி அவர்கள் வந்து சரிவர ஒரு எதிர்க்கட்சி தலைவரா இல்லாததுனாலதான் அந்த ஜனநாயகத்துக்கே அது ஒரு தவறான விஷயம் தானே. ஆளுங்கட்சி எவ்வளவு முக்கியமோ அதை விட முக்கியமான விஷயம்தான் எதிர்க்கட்சி. அப்படி இருக்கும்போது நீங்க தான் தொடர்ந்து மக்களோட குரலா இருக்கணும். போன ஆட்சியில எடப்பாடி அவர்கள் அதை செய்ய தவறுனாங்க. இன்னைக்கு வந்து உதயண்ணா வந்து அதை கரெக்டா பண்றாரு. இப்ப நீங்க சொன்னீங்க எதிர்க்கட்சியா திமுக நல்லா செயல்படுறாங்கன்னு. ஆனா தாவேகா தரப்புல இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்ன சொல்றாங்கன்னா, வருங்காலத்துல எதிர்க்கட்சியே இல்லாத சட்டசபையை நாங்க வந்து உருவாக்குவோம் அப்படின்னு சொல்றாங்க. இத பத்தி உங்க பார்வை அவங்களுக்கு என்ன? அரசியல் புரிதலே இல்ல. அவங்களாம் அரசியல் சாசனத்தெல்லாம் படிச்சுட்டு டெமோக்ரஸினா என்ன எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு கான்ஸ்டியூஷனா என்னன்னு தெரிஞ்சுட்டு வந்து உட்காந்துருந்தாங்கன்னா தெரியும். அந்த எதிர்க்கட்சியே இல்லைங்கிறதே ஜனநாயகத்துக்கு எதிரான விஷயம். நான் இப்ப சொன்ன மாதிரி ஒரு மக்களுக்கு வந்து இன்னைக்கு ஆளுங்கட்சியை விட எதிர்க்கட்சி ரொம்ப முக்கியம். ஏன்னா எதிர்க்கட்சி தான் உங்களுக்கு செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் வைக்கும். அவங்க வந்து அளவில்லாமல் போயிட்டு இருக்கிற விஷயத்த எங்கெல்லாம் நீங்க செக்ஸ் அண்ட் பேலன்ஸ் பண்ணணும்னா அதுக்கு எதிர்க்கட்சி முக்கியம். அப்ப நீங்க வந்து எதிர்க்கட்சியே வேண்டாம், நாங்க மட்டும்தான் சட்டமன்றத்துல உட்காந்துக்கோன்னா அது பேரு வந்து உங்களுக்கு மக்களாட்சி கிடையாது, அது மன்னராட்சி. ஆஸ் சச் இப்ப மன்னராட்சி தான் நடக்குது. ஏன்னா விஜய்ங்கிற ஒற்றை முகத்துக்கும் மோகத்துக்கும் தான் மக்கள் வந்து வாக்களிச்சிருக்காங்க. எம்எல்ஏஸ் இந்த எம்எல்ஏ இப்ப நீங்க மத்த அரசியல் கட்சியில வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலர் ஆகட்டும், கவுன்சிலர் எப்படி நீங்க அப்பாயிண்ட் பண்ணுவீங்க, மக்கள் எப்படி தேர்ந்தெடுப்பாங்க? ஓகே, எங்க ஏரியால நல்லா வேலை பண்ற ஆளு இவங்களுக்கு ஓட்டு போடலாம், எங்க ஆள்ல இவங்களுக்கு வந்து ஒரு மக்கள் செல்வாக்கு இருக்குன்னு தான் எம்எல்ஏவும் தேர்ந்தெடுப்பாங்க. இந்த டைம் அப்படி நடக்கல. மொத்தமா விஜய் அப்படிங்கிற ஒற்றை முகத்துக்கு ஒரு மாயையில போட்டுடுறாங்க. அப்படி இருக்கும்போது இது ஒரு ஜனநாயக ரீதியா நடக்கப்படலை இந்த மொத்தமும். ஸோ அதனால இந்த பிரச்சனைகள் எல்லாம் கண்டிப்பா வரும். அதை நம்ம வந்து ஒரு எதிர்க்கட்சியா இருந்து செயல்பட்டு மக்கள் நலனோட ஒர்க் பண்ணணும். தொடர்ந்து தாவேகா அமைச்சர்கள் மேலும் என்ன சொல்றாங்கன்னா, உதயநிதி என சுதந்திர போராட்ட தியாகியா, அவரெல்லாம் எங்க கட்சியை பார்த்து குறை சொல்லாமா அப்படின்னு கூட பேசுறாங்களே. அவர் மட்டும் இப்ப விஜய் என்ன சுதந்திர போராட்ட தியாகியா என்ன சிஎம் டைரக்டா சேர்ல உட்காண்டாரு. முதல்ல அவர் சிஎம்மா அவர் வந்து சிஎம் ஆவாருன்னு அவர் நினைக்கவே இல்லை. அவர் எம்எல்ஏவா ஆகுறதே அவர் டவுட்டா இருந்தது. அவர் 2 தொகுதியில் நின்னாரு. இப்போ முன்னாள் முதலமைச்சர் கொளத்தூர்ன்ற ஒரு தொகுதியில தான் நிற்கிறாரு. ஏன்னா இங்க மக்களுக்கு அவ்வளோ பண்ணியிருக்கோம், நம்ம நிற்கிறோம் அப்படிங்கிறது. அலையில தொட்டு போன்றதை விட்டுலாம் நம்ம. பட் ஆனால் ஒரு நீங்கள் அவ்வளோ கான்ஃபிடென்ட் ஆஃப் விக்ட்ரினா நீங்கள் ஒரு தொகுதியில தான் நின்றுருப்பீங்க. அப்போ அவங்க 2 தொகுதியில நிற்கிறதுக்கு காரணமே அவங்க ஆட்சி அமைப்பாங்களான்னு தெரியாது. எவ்வளவோ தாவேகா காரங்க வந்து சொல்றாங்க, நாங்கள் ஒரு 30-40 சீட் தான் ஜெயிப்போம்னு நினைச்சோம், இந்த 108 சீட் வரும்னு நாங்களும் கனவு காணலை. அப்போ அவங்க அந்த கவர்னன்ஸ்க்கு அவங்களுக்கு ப்ரிப்பேர்டாகவே இல்லை. அவங்க கவர்னன்ஸ் எப்படி பண்ணணுன்றதுக்கு ப்ரிப்பேர்டாகவே இல்லை. அண்ட் யூஸ்வலாக நீங்கள் ஒரு கட்சியில் ட்ராவல் பண்ணும்போது யாராக இருந்தாலும் 7 வருஷம் ட்ராவல் பண்ணியிருந்தாங்கன்னு வைங்களேன், ஒரு பேசிக்ல இருந்தால் நீங்கள் ஒரு கட்சியில் வளர முடியும் இல்லையா? எந்த கட்சியாக இருந்தாலும் 10-15 வருஷம் இருந்தால் தான் அதில் ஒரு ஆளாக முடியும். அப்போ ஒரு வார்டு மெம்பரு, ஒரு கவுன்சிலரு, எம்எல்ஏ, மந்திரி அப்படியான பரவாயில்ல. இவங்க தான் டைரக்டா எல்லாரும் மந்திரி ஆயிட்டாங்களே, டைரக்டா எம்எல்ஏ ஆயிடுறாங்கல்ல. அப்போ இதுவே ஒரு டெமோக்ரஸியில் இது ஒரு டிஃப்ரெண்டான கான்செப்டா இருக்குல்ல. நீங்க உங்க யாரு அந்த நபர்னு தெரியாம நீங்க ஓட்டு போட்டு ஒருத்தவங்களை ஜெயிக்க வச்சிட்டீங்க. அப்போ இந்த கேப்பபிலிட்டியை அவங்க வளர்த்துக்குவாங்களாங்கிற கேள்வி வரும்போது அதுக்கு வந்து நம்ம ஒரு கினிபிக் ஆயிடுறோம்ல. தமிழ்நாடுங்கிறது ஒரு சோதனை எலியா மாறிடுது. திமுக கட்சியினர் என்னதான் இப்படி தொடர்ந்து தாவேகா மேல குற்றச்சாட்டு வச்சாலுமே பாத்தீங்களா, சனிக்கிழமையான எங்க கட்சியில வந்து இத்தனை பேர் வந்து இணையறாங்க, மாற்று கட்சியினர் அத்தனை பேர் விரும்பக்கூடிய ஒரே கட்சி தாவேகா அப்படின்னு தொடர்ந்து பெருமையா பேசிட்டு தானே இருக்காங்க. எல்லா கேடருமா போறாங்க. அதான் நான் சொல்ற மாதிரி இந்த பதவி வெறி பிடிச்சு சில பேர் இந்த அதிமுக ஆட்சியில வந்து பல்வேறு கொலை கொள்ளை எல்லாத்தையும் பண்ணி சொத்தை குவிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு அந்த ஊர்ல வந்து பவர் இல்லாம தெரிய முடியாது. அப்ப அவங்க என்ன பண்றாங்க, போயிட்டு அங்க சேர்ந்து கார்ல ஒரு கொடி கட்டிட்டு நம்ம பண்ணதையே திரும்ப பண்ணணும், நம்மளுக்கு ஒரு சேஃப்டி அப்படின்னு நினைக்கிறாங்க. எங்க அவர் யாருமே வந்து எனக்கு தெரிஞ்சு எங்க பக்கத்து ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 டைம் எம்எல்ஏவா இருந்திருக்காரு, 2 டைம் மந்திரியா இருந்திருக்காரு. ஜெயலலிதா தான் அவருக்கு எவ்வளவோ விஷயங்களை பண்ணியிருக்காங்க. அவர் போய் சேர்றாரு, பனையூர்ல சேர்றாரு. விஜய் அவர்கள் முன்னாடி சேரலையே, அந்த மரியாதை கூட வந்து கொடுக்கல. ஏன்னா செலிபிரிட்டிஸை பார்க்க அவங்க விஜய் அவர்களுக்கு கவர்னன்ஸும் இம்பார்ட்டன்ஸ் கிடையாதுங்க. போய் சட்டமன்றத்தில் இப்படி போய் உட்காந்துக்கிட்டு வந்துடுறாரு. ஏன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் கேட்குற கேள்விகளை அவருக்கு பதில் சொல்லி, ஏன்னா தே டோன்ட் நோ. அவங்களை தப்பு சொல்லி இல்லை, அவங்களுக்கு அது தெரியல.
நீங்க ஒரு 25 வருஷமா 30 வருஷமா அரசியலை பார்த்து வந்தவங்களுக்கும் திடீர்னு ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்து இங்க வந்துட்டாங்க. அப்ப அவங்களுக்கு அதை இதுக்குன்னு நீங்க சினிமா நடிகர்கள் வரக்கூடாதுங்கிறத நான் சொல்லல. நீங்க அரசியலை கற்று தேர்ந்து படிப்படியாக வந்திருந்தீங்கன்னா உங்களை ஏத்துக்கும். இது மாற்றத்துக்கான ஓட்டே இல்லைல்ல. மாற்றத்துக்கான ஓட்டுனா எல்லாரும் சீமானை தானே விரும்பி இருப்பாங்க. அவரு ரொம்ப வருஷமா அவர் பேசிட்டு தான் இருக்கிறாரு. தொடர்ந்து நீங்க சொன்னீங்க இந்த மாதிரி விஜய் அவர்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து வரவங்களை வந்து சந்திக்கல அப்படின்னு. செலிபிரிட்டிஸை மட்டும் சந்திக்கிறாரு, போஸ்ட் எல்லாம் கூட போடுறாங்க. சோ வெளியே என்ன விமர்சனம் வைக்கப்படுதுன்னா, முதலமைச்சரா ஒரிஜினல் முதலமைச்சரா ஆதவர்ஜுனா தான் இருக்காரு, டூப்ளிகேட் முதலமைச்சரா தான் விஜய் இருக்காரு அப்படின்னு குற்றச்சாட்டுலாம் கூட எழுந்துச்சு. அதுக்கேற்ற மாதிரியே இப்போ மாற்றுக் கட்சியினர் ஆதவர்ஜுனா தலைமை முன்னாடி ஏறப்போ அது உண்மைதானோ அப்படிங்கிற ஒரு கண்ணோட்டமும் வருது. இதை பத்தி உங்க இல்ல கருத்து? உண்மையிலே அதுதாங்க. இப்ப ஒரு இன்னசென்ட்டா இருக்கிறாங்க மக்கள். வந்து இன்னசென்ட்டா என்ன நினைச்சிட்டாங்க, சரி எங்க அண்ணா வராரு, எங்க அண்ணா காப்பாத்துவாரு. ஏன்னா இதுக்கு முன்னாடி அப்படியெல்லாம் நடந்திருக்கு. எம்ஜிஆர் அவர்கள் வந்து வரும்போது ஓகே அப்படின்னு ஒரு இமேஜ் இருந்துச்சு. இப்ப இவர் வந்த உடனே எல்லாரும் என்ன நினைச்சாங்க, எங்க அண்ணன் எல்லாத்தையும் பண்ணிடுவாரு, எங்க அண்ணன் சொடக்கு போட்டு பெண்களுக்கு எதிராக இருக்கிற எல்லா குற்றச்சாட்டு. இப்ப மெயினா வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்ல இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாம் இருந்தாங்கல்ல, அவங்க நான் நிறைய பேர்கிட்ட பேசவும் செஞ்சேன். மேக்கப் ஆர்டிஸ்டா இருந்திருக்காங்க, வேரியஸ் ப்ரொஃபஷனில் இருந்திருக்காங்க. அவங்க திடீர்னு பார்த்தீங்கன்னா வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டுட்டு நான் எங்கள் அண்ணனுக்கு ஓட்டு போட்டேன்னு எல்லாம் ரீல்ஸ் பார்க்க முடிஞ்சு. இப்போ அவங்க கிட்டேயே டிஎம் பண்ணி ஊரில் கேட்குறாங்க. எங்கள் ஊரில் 2 பாலியல் குற்றச்சாட்டு நடந்திருக்கு. அக்கா நீங்கள் தானே வெள்ளை சட்டை காக்கி பேண்ட் போட்டு அண்ணனுக்கு ஓட்டு போட சொன்னீங்க, நாங்கள் எல்லாம் ஓட்டு போட்டோம். இப்போ இதுக்கு என்ன பண்றதுன்னா அவங்களுக்கு பதில் சொல்ல முடியாது. பேசிக்கலி இந்த சொன்னவங்க யாருமே பொலிட்டீஷியன்ஸ் கிடையாது. இப்போ எங்களை மாதிரி அரசியலில் இருக்கிறவங்கள 4 பேர் வந்து திட்டுவாங்க, 40 பேர் இது பண்ணுவாங்க. எங்களுக்கு திட்டுனாலும் அது நான் பொதுவெளியில் இருக்கோம், எங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஆனால் இந்த ப்ரொஃபஷனில் இருக்கிறவங்க, இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சராக இருக்கவங்கள நீங்கள் போய் டிஎம்ல இதுக்கு என்ன பதில்னு கேட்கும்போது பயந்துடுறாங்க. அதனால தான் பல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்துட்டு என்னை விட்டுருங்க, எனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை. ஏன்னா அல்டிமேட்லி அவங்க பிஸ்னஸ் பாதிப்படைஞ்சிரும். அதில் வந்து அவங்க ஒரு தீர்க்கமாக இருக்காங்க. ஸோ அதுதான் இந்த ரீல்ஸ் ஆட்சிங்கிறதுக்கு வந்து இதுதான் ஒரு எக்ஸாம்பிளா இருக்கு. தாவேக்கால இருக்கக்கூடிய அமைச்சர்கள் என்னதான் அந்த கட்சி ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னாலுமே கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய 10 முக்கியமான எம்எல்ஏக்கள் போர்க்குடி தூக்கி இருக்கிறதாவும் சில செய்திகள் வெளியாயிட்டு இருக்கு. இதை பத்தி ஏதாவது இது ஒரு கேள்விப்பட்டீங்களா? முக்கியமான கேள்வி. ஏன்னு சொல்றேன், எல்லாரும் சொல்லுவாங்க காங்கிரஸ்ல தான் கோஷ்டி பூசல் அதிகம் அப்படின்வாங்க. இப்போ இன்னைக்கு தாவேக்கால தான் கோஷ்டி பூசல் அதிகம். என்ன காரணம்னா, நான் உண்மையிலே தாவேக்கா நிர்வாகிகளுக்கு வருத்தப்படுறேன். என்னதான் வேற நீங்க கட்சியில இருந்தாலும் மாற்று கருத்து இருந்தாலும் ஒரு கட்சியில மேல வர்றது ரொம்ப கஷ்டம். நீங்க அந்த கட்சியிலேயே பயணம் பண்ணிட்டு வரீங்க. காலங்காலமா உங்க அண்ணன் ஒண்ணுமே இல்லாத காலத்துல இருந்து போஸ்ட் ஒட்டியிருக்கீங்க. நான் வந்து விஜயோடைய மிகப்பெரிய சினிமா துறையில அவருடைய மிகப்பெரிய ரசிகை தான் இன்றளவும். என்ன அவர் எடுத்திருக்க பொலிட்டிக்கல் ஸ்டெப்பு நம்ம தமிழ்நாட்டுக்கு அகெயின்ஸ்டா இருக்குங்கிறது தான் ஒரே குறைபாடு. அப்ப காலங்காலமா ஒருத்தவங்க வந்து விஜய் சாருக்கு சப்போர்ட் பண்ணிட்டு மேல வராங்க. அப்ப திடீர்னு ஏடிஎம்கேல இருந்து நீங்க ஒருத்தர் உள்ள தூக்கி இவர் தான் அடுத்த நாள் இவர் தான் மாவட்ட செயலாளர்னு சொல்லும் போது அந்த தாவேக்கா நிர்வாகிக்கு வருத்தம் வருமா இல்லையா? இப்ப லோக்கல் எலெக்ஷன்ஸ் வரும்ன்றாங்க. அந்த லோக்கல் எலெக்ஷன்ல உங்க வார்டுல ஒரு கவுன்சிலர் தேர்தல் வருதுங்கிறப்போ காலங்காலமா உங்களுக்கு போஸ்ட் ஒட்டிட்டு இருந்த தாவேக்கா நிர்வாகி கொடுக்க போறீங்களா, இல்ல நேத்து உங்க கட்சியில இருந்து வந்த காங்கிரஸ்காரங்களுக்கோ அதிமுக காரங்களுக்கோ கொடுக்க போறீங்களா? இப்ப இந்த கேள்விகள் எல்லாம் எழுது. அதே போல அவங்களுக்குள்ளேயே வேரியஸ் ஃபேக்ஷன்ஸ் இருக்கு. இப்ப ஆதவர்ஜுனா ஒரு டீம் எடுத்து அவரும் பல பேரை வந்து சேர்த்திட்டு இருக்காரு. புசி ஆனந்த் சேர்த்திட்டு இருக்காரு. புசி ஆனந்த் மோர் ஆஃப் அந்த விஜய் மக்கள் இயக்கத்துல இருந்து வரவங்களுக்கு ரெப்ரசன்டேஷன் கொடுக்குறாரு. ஆதவர்ஜுனா வந்து இந்த மாதிரி கட்சியில இருக்கிற எல்லா ஆட்களையும் உள்ள ஒரு வாஷிங் மிஷின் மாதிரி சேர்ந்து அவங்களுக்கான பொறுப்புகள் கொடுத்துட்டு இருக்காங்க. இதனால வெக்ஸ் ஆவாங்க. அதே மாதிரி இங்க போனவங்க யாரும் தூயவர்கள் இல்லையே, மற்ற கட்சியிலேருந்து போனவங்க யாருமே தூயவர்கள் அதிகாரம் இல்லாததுனால வேடந்தாங்கல் பறவை மாதிரி போயிருக்காங்க. இப்போ இந்த வரக்கூடிய உள்ளாட்சி தேர்தலையோ இடைத்தேர்தலையோ அவங்களுக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டால் திரும்ப வேடந்தாங்கல் பறவை பறந்து போய் எங்க போகும்? அந்த இடத்துல அதிமுகங்கிற கட்சிக்கும் இன்னைக்கு ஸ்கோப் இல்லை. கண்டிப்பா இவங்க வந்து திமுகக்கு வந்துதான் ஆகணும். பொலிட்டிக்கலி அவங்க வந்துதான் ஆகணும். பட் கொள்கையோட வந்தாதான் திமுக வந்து ஏத்துக்கணும் அப்படிங்கிறது. இப்போ நீங்க சொன்னீங்க ஆதவர்ஜுனா தலைமையில சிலர் கட்சியில இணையறாங்க, புசி ஆனந்த் தலைமையில சில முக்கியமான தாவேக்காக்கு அடியிலிருந்து ஒர்க் பண்ண எல்லாருமே இருக்காங்கன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ நம்ம இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? வருங்காலத்துல ஆதவர்ஜுனா வெர்சஸ் புசி ஆனந்த் அப்படின்னு கூட மாறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்ல அதுதான் நான் சொல்றேன். அல்டிமேட்லி இங்க யாரும் வந்து தூய சக்தியா மக்களுக்கான திட்டங்களை பண்ற மாதிரி தெரியல. ஆளுநர் உரையில இருந்து வந்து பாத்தீங்கன்னா யாருமே ஒரு ப்ரொடக்டிவா வந்து மேனிஃபெஸ்டோ எப்பத்துல இருந்து அவங்க பண்ணுவாங்க. இப்ப கிரைம்ஸ் பத்தி கேக்குறாங்க, ஒரு பெண் அமைச்சர்கிட்ட கேக்குறாங்க, அதை வந்து பொலிட்டிக்கல் கொஸ்டின் சொல்றாங்க. ஏன்னா அவங்களுக்கு எப்படி ஹேண்டில் பண்றதுங்கிறதே தெரியல.
குழந்தைங்க கையில் கவர்னன்ஸை கொடுத்த மாதிரி தான் இப்போ ஆயிடுச்சு. ஸோ எல்லாம் படிப்படியாக கவுன்சிலர் எம்எல்ஏன்னு வந்திருந்தா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ போகிற நிலைமையை பார்த்தா படு மோசமாக தான் இருக்குது. ஏன்னா அவங்களுக்கு வந்து நிர்வாகமும் பண்ண தெரியல, கவர்னன்ஸும் பண்ண தெரியல, அந்த கட்சியை கட்டமைச்சு எப்படி கூட்டிட்டு எடுத்துட்டு போறதுங்கிறதும் அவங்களுக்கு தெரியல. இதெல்லாம் விஜய் கண்டுக்காம இருக்காருன்னு நினைக்கிறீங்களா? இல்லை, அவருக்கு வந்து அவர் கண்ட்ரோல்லையே இல்லையே. அவர் வந்து இப்போவும் எனக்கு சம்டைம்ஸ் ஒரு விஜய் ஃபேனா என்ன தோணுதுன்னா, பாவம் அவர் நல்ல மனுஷனா இருக்கிறார், கூட இருக்கிறவங்க இப்படி பண்றாங்களோன்னு. அதாவது ப்ரொடியூசர் படத்தை போட்டு டைரக்டர் எப்படி சொல்றாங்களோ அப்படிதான் ஹீரோனால வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ண முடியும். ஹீரோ நினைச்ச டைலாக் எல்லாம் வைக்க முடியுமா? ப்ரொடக்ஷன் நீங்க இல்லையே. அப்போ ப்ரொடியூசர் என்ன சொல்றாரோ அதை தானே ஆக்டர் வந்து ஸ்டார்ட் கேமரா ஆக்ஷன் முன்னாடி சொல்ல முடியுது. ஸோ ஐ திங்க் ஹீஸ் கார்னர்ட் அண்ட் ஐ ஃபீல் ஹீஸ் நாட் ஹாப்பி இன் வாட் ஹீஸ் டூயிங். அது அல்டிமேட்லி மக்களை வந்து பாதிக்குது. ஸோ தாவேக்காவை முழுக்க முழுக்க இயக்குறது ஆதவ் அர்ஜுனா தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கு. இதை பத்தி உங்க பார்வை என்ன? இல்லை, அப்படிதான் நானும் பார்க்குறேன். ஏன்னா வந்து அவங்க தான் ஃபண்டிங் பண்ணியிருக்காங்க. ஸோ முழுக்க முழுக்க அவர் சொல்கிற விதமாக தான் நடக்கும். அதனால தான் நான் சொல்கிறேன், அந்த தூய சக்திங்கிற இமேஜே போய் மக்கள் வந்து விஜய் ஆட்சி பண்ணுவார்னு நினச்சாங்க. இப்போ நிழல் சிஎம்மாக ஆதவ் வந்து ஆட்சி பண்ணிட்டு இருக்காங்க. தொடர்ந்து பார்த்திருப்பீங்க, சட்டமன்ற பேரவை லைவ் வந்து கட் ஆயிருச்சு. ஆனா நாங்க கட் பண்ண மாட்டோம்னு சொல்லி ராஜ்மோகன் முன்னாடி நாள் தான் சொன்னாரு, பார்த்தா கட் ஆயிருச்சு. அதே சமயம் தாவேக்கா எம்எல்ஏக்கள் யாரோ ஒருத்தவங்க அடிக்க வர்றதா கூட சில செய்திகளும் வெளியாயிருச்சு. தூய சக்தி பண்ற வேலையா அதுன்னு ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. வேணும்ல, இப்போ சினிமாவில் ஆக்ஷன் சீன் வேணும், அதை மட்டும் அப்புறம் ஏன் நீங்கள் கட் பண்ணுறீங்க? எல்லாமே சினிமா மாதிரி தான் நடக்குது, எங்கே போனாலும் அப்படி தானே நடக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நேரலை கட் பண்ணது வந்து ரொம்ப ஒரு தவறான விஷயம்தான். ஏன்னா அதில் என்ன அவங்க நினச்சிட்டாங்கன்னா, நம்ம அண்ணனால கவுண்டர் கொடுக்க முடியலல்ல, அவருக்கு வந்து தெரிஞ்சாதானே அவங்க கவுண்டர் கொடுப்பாரு. அப்போ ஆப்போசிட்டில் வந்து எதிர்கட்சி தலைவர் இவ்வளோ ஸ்ட்ராங்காக வேலிடாக பேசும்போது என்னடா இவர் டெய்லி, எனக்கு தெரிஞ்சு உதயணனுக்கு இப்போ ரொம்ப ஃபேன்ஸ் அதிகமாயிட்டாங்கன்னு நான் சொல்லுவேன். அதாவது ஆஃப்டர் எலெக்ஷன் நடுநிலையாளர்கள் கூட வெளிப்படையாக திமுக சப்போர்ட்டராக மாறிட்டாங்க, வெளிப்படையாக உதயநிதி அண்ணனுக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்ணுறதா தெரியுது. அதுக்கு என்ன காரணம்? அப்போ அவங்க ரொம்ப ஸ்கோர் பண்றாங்களே, நியாயமா பேசுறாங்க, கரெக்டா பேசுறாங்க, நம்ம அண்ணனுக்கு வந்து பேச தெரியலையே. ஒரு சினிமா படத்துல வரும், நான் சில்லறையெல்லாம் செதற விட்டனே, அப்ப நீ உண்மையிலேயே ரியல் ஹீரோ கிடையாதா, ரீல் ஹீரோ தானு ஒரு படத்துல வரும். அந்த மாதிரி ஒரு இமேஜுக்கு போட்டுட்டாங்க. அப்புறம் ஒரு ரியாலிட்டிக்கு வரும்போது 2 நாள் சட்டமன்றத்தை எல்லாரும் உட்காந்து பார்த்தாங்க, என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு. அப்புறம் திரும்ப ஒரு ஸ்கிரிப்டட் டைலாக் மாதிரி பேசுறாரு, அதுக்கு அவருக்கு கவுண்டர் கொடுக்க தெரியல, தமிழ்நாட்டில் எந்த செயல் திட்டங்களையும் அவங்களால பண்ண முடியலன்னு தெரிய வரும்போது பீப்புளுக்கு ரியாலிட்டி வந்து ஹிட் ஆகுது. உதயநிதி அவர்களும் திமுகவும் ஸ்கோர் பண்றதுனால நேரலையை கட் பண்ணிட்டாங்க. சட்டமன்றத்துல விஜய் அவர்கள் இந்த தடவையும் பேசல அப்படிங்கிற மாதிரி செய்தி வெளியாயிருக்கு. அதே மாதிரி அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர்களுக்கும் பிரஸ் மீட் எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியல அப்படிங்கறதும் சொல்லப்படுது. இதை பத்தி உங்க அவங்க பிரஸ் மீட் எப்படி ஹேண்டில் பண்ணுவாங்க? அவங்களுக்கு தெரிஞ்சா தானங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. நீங்க ஏதாவது ஆப்போசிட்ல குண்டக்க மண்டக்கா கேள்வி கேட்டு அவரை மாட்ட விட்டீங்கன்னா என்ன பண்றது? எல்லா கேள்வியும் பதில் சொல்லணும். ப்ரெஸ் இஸ் த 4th pillar ஆஃப் டெமோக்ரஸின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒரு அப்போசிஷனோட ரோல் தான் ப்ரெஸ்ஸுக்கும் முக்கியம். அந்த டிஃபிகல்ட் கொஷின்ஸை கேட்டால் தான் பதில் வரும். பட் அவங்களுக்கு அதிலெல்லாம் அவங்க எக்ஸ்போஸ் ஆயிடுறாங்கல்ல. இப்போ நீங்கள் எனக்கு ஒரு ப்ரெஸ் மீட் வைக்கிறீங்க, நான் சும்மா வாய் பேசாமல் இருக்கிறேன்னா உங்களுக்கு இவங்க புத்திசாலி இல்லையா, இவங்களுக்கு இந்த சப்ஜெக்ட்ல தெரியுமா, புத்திசாலின்னு என்ன சொல்றேன்னா சப்ஜெக்ட் தெரியுமா தெரியாதான்றத உங்களுக்குனால ஜட்ஜே பண்ண முடியாது, நான் பேசாத வரைக்கும், ஊமையா இருக்கும்போது. பட் நீங்க ப்ரெஸ்ன்னு வந்துட்டீங்கன்னா எனக்கு ஆதரவா மட்டும் தான் நீங்க கேள்வி கேட்பீங்களா என்ன? நிச்சயமா டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸும் இருக்கும் இல்லைங்களா? ஆதரவு மீடியா இருக்கோ இல்லையோ, எல்லா மீடியாலையும் டிஃபிகல்ட் கொஸ்டின்ஸ் கேட்க தான் செய்வாங்க. அப்போ அந்த கொஸ்டின்ஸ்க்கு அவங்களுக்கு வந்து அவங்களால ஃபேஸ் பண்ண முடியல, அவங்களுக்கு தெரிஞ்சால் தானே பதில் சொல்லுவாங்க. அண்ட் இன்னைக்கு இருக்கக்கூடிய அவ்வளவு குற்றச்சாட்டுகள் நடக்குதுல்ல. ஏன்னா நீங்கள் எல்லாமே ஃபேக் நரேட்டிவ் சொல்லி ஆட்சி அமைச்சிட்டிங்க, தூய சக்தின்னு சொல்லி ஆட்சி அமைச்சிட்டிங்க. நீங்கள் மெயினாக என்ன சொன்னீங்க? பாலியல் குற்றச்சாட்டுன்னு சொன்னீங்க. பாலியல் குற்றச்சாட்டே இருக்காது நீங்கள், இப்போ அது நடக்குது. அப்போ அந்த அமைச்சருக்கு முன்னாடி கேள்வி கேட்கும்போது அவங்க பதில் சொல்லாமல் தெரிச்சு ஓட தானே செய்வாங்க. அதுதான் மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஜெராக்ஸ் காப்பி, அதாவது தாவேக்கா பாஜகவோட ஜெராக்ஸ் காப்பின்னு சொல்லியிருந்தாரு. ஆளுநரும் அதுக்கேற்ற மாதிரி தாவேக்காவோட இணக்கமா போற மாதிரியான செயல்பாடுகளை பார்த்தோம். ஸ்டாலின் சொல்றது உண்மைதானா? இல்லை, அவர் வந்து இப்போ அர்லேக்கரோடைய உரையிலேயே வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான அம்சங்கள் எதுவுமே இல்லை, ஒரு விஜய்க்கு ஆதரவாக தான் இருக்குது. ஏன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இவரும் டெல்லிக்கு போகிறாரு, போய் பிரதமரை பார்க்குறாரு, வெளியே வந்து எந்த ப்ரெஸ்ஸையும் ப்ரெஸ்ஸை சந்திக்கணும்னு நான் என்ன சொல்கிறேன்னா, அது ஒரு அக்கௌண்டபிலிட்டியே இல்லைல்ல, டிரான்ஸ்பரன்சி இல்லை. பீப்புள் நீட் டு நோ. நீங்கள் போய் டெல்லி பிரயாணம், எந்த முன்னாள் முதலமைச்சராக இருந்தாலும் அவங்க வந்து ப்ரெஸ்ஸை சந்திச்சு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க. இவங்க வந்து அந்த மாதிரி என்ன நடந்துச்சுங்கிற விஷயங்களை வந்து ஒரு
டிரான்ஸ்பரண்டாக மக்களிடம் அவங்க வந்து சொல்கிறது கிடையாது. அதனால இவங்க வந்து பிஜேபி கூட ஆர்எஸ்எஸோட ஒரு கள்ள உறவில் இருக்கிறாங்கங்கிறது தெளிவாக தெரியுது. ஏன்னா அதிர்ந்து பேசவே மாட்டேங்கிறாங்கல்ல. ஒரு பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு அகெயின்ஸ்டா இவங்க எந்த நிலைப்பாடுமே எடுத்துக்கிறது இல்லை. ஸோ அதுலேருந்தே இவங்க அதை வந்து காங்கிரஸ் உணர மாட்டேங்குதுங்கிறது தான் என்ன மாதிரி ஆளுகளுடைய கவலையே. இவர்கள் ஆர்எஸ்எஸோட பிள்ளைகளுங்கிறத கூட தெரியாமல் நீங்கள் செயல்படுறீங்கன்றது தான் எங்களை மாதிரி ஆளுகளோட கவலை. தொடர்ச்சியா காங்கிரஸ் மேல இப்ப வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா, மாநில கட்சிகளை வந்து உடைக்கிறாங்க, சதைக்கிறாங்க, அங்க வந்து அவங்க டாமினண்டா இருக்கணும்னு விரும்புறாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு கூட எழுந்திருக்கு. இத பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல அதுதான் நான் சொன்ன மாதிரி லோக்சபா தேர்தலே வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு ரொம்ப கான்ட்ரிபியூட் பண்ண பார்ட்டி தான் டிஎம்கே. ஸோ இந்த இடத்துல வந்து ஒரு போய் தான் ஆகணும். பட் இருந்தாலும் சில ஸ்டாண்ட் வந்து நீங்க எப்படி பண்ணணும்னு இருக்குல்ல. சில விஷயம் நீங்க கூட்டணி பார்ட்னருங்கிறதுக்காக நீங்க ஒரு மியூட் பார்ட்னரா இருக்க முடியாது எந்த இடத்துல நம்ம வந்து. ஏன்னா அப்பதான் மக்களுடைய பிரச்சனைகளை நீங்க பேச முடியும். ஜஸ்ட் பிகாஸ் நீங்க கூட்டணியில இருக்கிறதுனால எந்த ஒரு தகராறும் உங்களுக்கு ஏற்புடையது இல்லை அப்படின்னா அந்த விஷயங்களை நீங்க வந்து வெளிப்படுத்தி தான் ஆகணும். ஸோ அந்த மாதிரி ஒரு கூட்டணியில இருக்கிறது தான் பிரச்சனை. அதுல கொஞ்சம் பெரும்போக்கா இருந்திருக்கலாம். ஏன்னா நம்ம வந்து இன்னைக்கு நம்மளுடைய மெயின் ஃபோக்கஸ் வந்து அடுத்த வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தல் தான். அதையும் விட்டாச்சுன்னா 4வது முறை மோடி வந்துருவாரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த ஸ்டேட்ஸ்ல கொஞ்சம் பெரும்போக்கா, இது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷன் இருப்போ பெரும்போக்கா அவங்க வந்து பெரும்போக்கா தான் இருந்திருக்காங்க. ஏன்னா இப்போ இந்த 28 சீட்டுங்கிறதே இவ்வளோ நடுவில் சில தலைவர்கள் பண்ண பிரச்சனைனால தான். இல்லைன்னா நம்ம 30 சீட்டுக்கு மேலே கூட வாங்கியிருக்கலாம். இவ்வளோ பிரச்சனைகள் பண்ணதுனால தான் அந்த 28ங்கிறதே குறைவாக இருந்திருக்கு. ராஜ்யசபா எம்பி அவங்களும் கொடுத்தாங்க. ஸோ இவ்வளோ குளறுபாடுகள் நீங்கள் வெளிப்படையாக போய் விஜய்க்கு ஆதரவாக பேசாமல் டிஎம்கேவை இரிட்டேட் பண்ணாமல் நம்ம இருந்திருந்தோம்னா நமக்கு இன்னும் நிறைய சீட்டுகள் வந்திருக்கலாம். அண்ட் அதே மாதிரி நம்ம முன்னாடியே போயிருக்கணும் விஜய் கூடங்கிறதையும் நான் ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா இந்த ஓட்டு வந்து விஜய்க்கு வந்ததுக்கு காரணம் அவர் விஜய் மட்டும் நின்னாரு, அவர் ஒரு மாற்றுன்னு விழுந்தது. இப்போ அந்த இடத்துல நம்ம காங்கிரஸ் வந்து விஜயோட போய் நின்று இருந்திருந்தா அது எனக்கு வந்து தெரிஞ்சு அது ஓட்டாக டிரான்ஸ்லேட் ஆயிருக்காது. ஏன்னா சில பிரச்சனைகளும் தமிழீழ பிரச்சனைகளும் இருந்ததுனால எந்த அளவுக்கு அந்த ஓட்ஸ் வந்து காங்கிரஸ்க்கு விழுந்திருக்கும்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால இப்போ 19 நம்ம எலெக்ஷனுக்கு முன்னாடியே போயிருந்தா நம்ம வந்து இவ்வளோ எம்எல்ஏஸ் ஆயிருப்போம், மந்திரி ஆயிருப்போன்றதையும் நான் சொன்னால் அதை ஒத்துக்க மாட்டேன். ஏன்னா அந்த அவருடைய அந்த பியூர் பாலிடிக்ஸ், நியூ பாலிடிக்ஸ் இமேஜ் வந்து அவருக்கு பாதிப்படைஞ்சிருக்கும். அது விஜய்க்கு தெரியும். அதனால தான் அவர் ஸ்மார்ட்டாக வந்து எந்த கட்சியும் கூட்டணியில் வைக்காம அவர் தனியாக வந்து தேர்தலை சந்திச்சாரு. விசிகாவுக்கு அழைப்பு விடுத்தாங்க, பட் விசிகா போல அப்படிங்கிற செய்திகள் கூட வெளியாச்சு. இல்ல இருக்கலாம், ஏன்னா அங்க ஆதவ் வந்து இங்க இருந்து போனவர்னால அப்படியா இருக்கலாம். பட் இதுலதான் நம்ம வந்து அப்ப வந்து என்ன ஒரு சேஃப் பெட் தானே விளையாண்டுச்சு காங்கிரஸ். அப்ப காங்கிரஸ் என்ன நினைச்சது, சரி விஜய் வந்து புது கட்சி, அவங்கள நம்பி நம்ம போனா நம்ம எவ்வளோ ஜெயிப்போம் நம்மளுக்கு தெரியாது. திமுகங்கிறது நம்மளுக்கு ஒரு சேஃப் பெட், மக்கள் ஏற்றுக்கொண்டாங்க, இவ்வளோ ஸ்கீம்ஸ் பண்ணதுனால கண்டிப்பா திமுகக்கு திரும்பவும் ஒரு வாய்ப்பு வரும் அப்படின்னு நினைச்சு அப்ப நீங்க ஒரு சேஃப் பெட்டை எடுக்கிறீங்க. ஆனா தேர்தல் முடிவு கொஞ்சம் லைட்டா மாறணும்னு நீங்க அப்படியே போட்டுட்டு நீங்க வேற ஒரு முடிவை எடுக்கிறீங்க. அந்த வேற ஒரு முடிவு வந்து கட்சிக்கு பயனுள்ளதா இருந்தா கண்டிப்பா ஏத்துக்கலாம். இது பயனுள்ளதா, இது கட்சிக்கு பயனுள்ளதா இல்ல சில பேருக்கு பயனுள்ளதாங்கிறதே நம்மளுக்கு கேள்வி எழுது. அண்ட் ரொம்ப ஈஸியா விஜய நம்ம ட்ரஸ்ட் பண்ணிட்டோமோங்கிற ஒரு பாயிண்ட்டுக்கு இப்ப நிறைய பேர் வந்துட்டாங்க. இப்போ நம்ம சீக்கிரம் ட்ரஸ்ட் பண்ணிட்டோம், இல்ல ஈவன் பார்ட்டி மெம்பர்ஸே சொல்றேன், ரொம்ப சீக்கிரமா விஜய ட்ரஸ்ட் பண்ணி கூட்டணிக்கு நம்ம அவங்க கூட போயிட்டோமோங்கிறதையும் இப்ப யோசிக்கிறாங்க. ஏன்னா முக்கியமான விஷயங்கள் எதுலையுமே அவர் வந்து காங்கிரஸ்க்கு சப்போர்ட்டா பேசவே மாட்டேங்கிறாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா மத்திய பிரதேஷ்ல அவங்க மீனாட்சி நட்ராஜன் அவங்க ஒரு நல்ல ஒரு ராஜ்யசபா கேண்டிடேட் தான், அவங்களுக்கு வந்து கேண்டிடேட்ஸ் போகுது. இவர் கூட்டணியா எதுவுமே அதுக்கு வந்து அவர் பதில் சொல்லல. ஜார்க்கண்ட்ல நடக்குது, எங்கேயுமே அவர் வந்து ஒரு முக்கியமான விஷயம், நீங்க வந்து காங்கிரஸ்ல அலையன்ஸ் இருக்கும்போது நீங்க ஸ்ட்ராங்கா ஆன்டி பிஜேபி ஆன்டி ஆர்எஸ்எஸ் ஸ்டாண்டை எடுத்தா தானே ராகுல் காந்தி அவர்களுக்கு பிடிக்கும். நீங்க அப்படி எதுவுமே இல்லாம நீங்க மியூட்டா இருக்கிறது வந்து அவர் மேல ஒரு சந்தேகத்தை வந்து ஏற்படுத்துது. பாஜகவை கண்டு தாவேக பயப்படுதோ? கண்டிப்பா. இதுல என்ன, பாஜக பல்வேறு ரூட்ல வந்து நம்ம தமிழ்நாடுக்குள்ள என்டர் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுச்சு. அதுல வந்து இப்ப விஜய் அவர்களையும் தனக்கு சாதகமா பயன்படுத்திட்டு இருக்கு.
தமிழ்நாட்டுல நடந்த மின்வெட்டுக்கு திமுக காரணம், ஃபியூஸ் கட்ட காணாம போனதுக்கு திமுக காரணம், இப்போ சட்டசபை லைவ கட் பண்ணதுக்கு கூட திமுக காரணம்னு சோஷியல் மீடியால தாவேகாவினர் கருத்து பகிர்ந்து வந்துட்டு இருக்காங்க. இத பத்தி உங்க கருத்து என்ன? இல்ல அதுதான் அவங்க எல்லாத்துக்குமே திமுக காரணம். இது எலெக்ஷன் கேம்பெயினுக்கு ஓகேங்க. எலெக்ஷன் கேம்பெயினுக்கு தொட்டதுக்கெல்லாம் நீங்க திமுக குறை சொன்னீங்க, ஃபைன். நீங்க இப்ப ஆட்சி அமைச்சிட்டீங்களே, நீங்க சிஎம்ஆ உட்கார்ந்த டேல இருந்து நீங்க உங்க மினிஸ்ட்ரி ஆஃப் கவுன்சில் உட்கார்ந்ததுல இருந்து உங்களுக்கு உங்க கவர்னன்ஸ் ஸ்டார்ட் ஆயிருது. மீதி எல்லாத்துக்கும் நீங்க 6 மாசம் ஹனிமூன் பீரியட் எடுத்துக்கோங்க. உங்க தேர்தல் அறிக்கையில சொன்னதுக்கு எல்லாத்துக்குமே 6 மாசத்துக்கு மேல நீங்க பண்ணுங்க. யாரும் உங்களை ஃபோர்ஸ் பண்ண போறது இல்ல. முன்னாள் முதலமைச்சரே சொல்லிட்டாரு, தோத்த அடுத்த நாளே சொல்லிட்டாரு, நாங்க வந்து ஒரு தரமான எதிர்க்கட்சியா இருப்போம், நீங்க கவலைப்படாதீங்கன்னு. அப்போ நீங்க அதுக்கான டைம் எடுத்துக்கலாம். பட் நீங்க மற்ற இஷ்யூஸ்க்கெல்லாம் இமீடியட்டா ஆக்ட் பண்ணணும். இன்னமும் வந்து சிறு பிள்ளைத்தனமாக இதற்கும் திமுக தான் காரணம், திமுக தான் காரணம்னா அவர் அழுகக்கூடாது. திமுக காரணம்னு சொல்றதுனால தானே ஓட்டே விழுந்துச்சு, அதனால அதை தொடர்ச்சியா ஹேண்டில் பண்ணலாம் அப்படின்னு கூட நினைக்கிறாங்களோ? அது மக்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருவாங்களே. எலெக்ஷனுக்கு ஓகே திமுக தான் காரணம்னு சொல்லி ஓட்டு வாங்கினாரு, இப்ப திரும்ப திரும்ப கேட்க மாட்டாங்களா, நீ தானப்பா முதலமைச்சர், யாராவது அவருக்கு ரிமைண்ட் பண்ணுங்க, நீங்க தானே முதலமைச்சர்னு சொல்லுவாங்கல்ல. இப்போ நீங்க உங்க தொகுதியில ஒரு பிரச்சனைனா உங்க எம்எல்ஏ கிட்ட தான் கேட்பீங்க, உங்க வார்டில் ஒரு பிரச்சனை கவுன்சிலர்கிட்ட கேட்பீங்க. திரும்ப திரும்ப நீங்க போய் எனக்கு தெரியாதுங்க நீங்க டிஎம்கே காரங்க கிட்ட கேளுங்கன்னு நீங்க சொல்ல முடியுமா? அது வந்து மக்களுக்கு தமிழ்நாட்டு மக்கள் என்னைக்குமே ஒரு விழிப்புணர்வு இருக்கிற மக்கள் தான். இந்த டைம் அவங்களே எதிர்பார்க்காத விதமாக ஒரு ரிசல்ட் வந்திருக்கு. பட் அது இப்போவே எனக்கு தெரிஞ்சு ஒரு மாறுதல் வருது. நான் எங்கே பொதுவெளியில் யாரை பார்த்தாலும் அது வந்து படித்தவங்க படிக்காதவங்க எல்லா தர மக்களுமே வந்து ஒரு வித்தியாசத்தை உணர்றாங்க. இடைத்தேர்தல் கூட வரப்போது, உள்ளாட்சி தேர்தலும் வரப்போது. ஆனா இப்போ வரைக்கும் பெரம்பூர்ல ஜெயிச்சிருக்கக்கூடிய முதலமைச்சர் விஜய் அவர்கள் அந்த தொகுதிக்கு போய் பார்க்கல, நன்றி கூட தெரிவிக்கல அப்படின்னு சொல்லப்படுது. அதை பத்தி உங்க பார்வை என்ன? இல்ல அவருக்கு வந்து வேற நிறைய பிஸியா இருக்காரு, அதனால அதுக்கு அவருக்கு டைம் இல்லை, அதனால பொறுமையா போவார். அவர் எங்கெங்க 41 பேர் இறந்தாங்க. பக்கத்து மாவட்டம் தான் எனக்கு கரூர், கோயம்புத்தூர்ல இருந்து பக்கத்து மாவட்டம் கரூர். நாங்களாம் உடனே ஓடி போனோம். ஓடி போய் எல்லா காங்கிரஸ் நிர்வாகிகள் கூட அந்த சமயத்துல எல்லாரும் ஓடி போய் பார்த்தோம். இவர் வந்து வரவே இல்லையே. இவர் வந்து அவங்களுக்கு ஒன்றும் ஒரு ஆதரவா எதுவுமே பண்ண கிடையாது. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இறந்தவங்களுக்கே அவர் போய் பார்க்க மாட்டேங்கிறாரு. இன்னும் நன்றி தெரிவிக்கிறதுக்கெல்லாம் எதுக்கு அவர் போகணும்? நன்றி தெரிவிக்கிறதுக்கான அவங்க அமைச்சர்கள் எல்லாம் போனாங்க. ஆனால் எங்கள் ஊர் பக்கத்துலலாம் எந்த தொகுதின்னே தெரியாமல் பக்கத்தில் எங்கேயோ கை காமிச்சு அப்புறம் அவரை கூப்பிட்டு இதெல்லாம் உங்கள் எல்லை இல்லைங்க, அதெல்லாம் பக்கத்து தொகுதிங்கிற மாதிரி. என் தொகுதியிலேயே ஜெயிச்சவரெல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து சௌரிபாளையம் எது சிங்காநல்லூர் எதுன்னு தெரியாதவங்க தான் எனக்கு ஜெயிச்சிருக்காங்க. ஏன்னா எல்லாம் வெளியூர்காரங்க எங்க இருந்தோ வந்து தேர்தலை சந்திச்சு ஜெயிச்சுட்டு போயிடறாங்க. இன்னும் தான் மக்கள் அதுக்கான விலையை நம்ம தான் கொடுக்கணும். சட்டமன்றத்துல எப்படி நடந்துக்கணும்னு 2 நாள் தாவேக எம்எல்ஏக்களுக்கு வகுப்படுத்தாங்க. அப்படி இருந்துமே சட்டமன்றத்துல எதிர்க்கட்சிகள் கேட்ட கேள்விகளுக்கு சரியா பதில் சொல்லல, துறை சார்ந்த அமைச்சர்கள் பதில் சொல்லல அப்படிங்கிற செய்திகளும் வந்திருக்கு. இதை விட என்ன ஒரு இதுனா, டிஎம்கே எம்எல்ஏஸ்க்கெல்லாம் ஃபோன் பண்ணி அண்ணா அசம்பிளி ப்ரொசீடிங்ஸ் எல்லாம் நம்மளுக்கு தெரியல, நான் எப்படி நான் பண்ணணும்னு சொல்லி ஃபோன் பண்ணி டியூஷன் எடுத்துக்கிறாங்க. நம்ம ஆளுகளும் டிஎம்கேல இருந்து நம்மளுக்கு தான் வந்து என்ன அரசியலுக்கு அப்பாற்பட்டு நம்ம மாநிலம் நம்ம மக்கள் நம்ம தொகுதியை வந்து இது பண்றாங்கன்னு சொல்லிட்டு தம்பி இப்படி தான் நீங்க பண்ணணும்னு சொல்லி கொடுக்குறாங்க. இல்ல அவங்க கத்துக்கணும், எல்லாரும் கத்துக்கணும். நம்ம வந்து எல்லாருக்கும் முதல் வாய்ப்பு கொடுக்கணுங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. ஆனா அதை குவிக்கா அவங்க லேர்ன் பண்ணிட்டு பண்ணணும். அந்த லேர்ன் பண்றதுக்கான முனைப்பு அவங்க கிட்ட இல்லை. திரும்பவும் அவங்க ஒரு இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர் மாதிரி ஒரு ரீலை போட்டுட்டு எங்க அண்ணன் தான் எல்லாமே பேசிட்டு இருக்காங்க. அந்த மக்கள் நலன் சார்ந்து அவங்க பேசுறதா தெரியல. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த கேண்டிடேட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்போ நீங்கள் டிஎம்கேலாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப அந்த எலிஜிபிலிட்டியும் செக் பண்ணி தான் எந்த கட்சியாக இருந்தாலும் சீட் கொடுக்கும். படிப்படியாக வந்திருக்காங்களா, அவங்களுடைய கல்வி தகுதி என்ன, அவங்களால மக்களை கல்வியை தாண்டி மக்கள் கிட்ட அவங்களுடைய ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்குன்னு, இது எல்லாமே இவர்களுக்கு இல்லாததுனால அவர்களுக்கு எப்படி ஆட்சி பண்ணணும்னு தெரியல. அதாவது இப்போ நீங்கள் சொன்னீங்க அந்த மாதிரி தாவேக எம்எல்ஏக்கள் கற்றுக்கட்டும், அதுக்கு ஒரு பீரியட் எடுத்துக்கட்டும், தப்பு இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படி கத்துக்கிறதுக்கான காரணமே எதிர்க்கட்சிகள் விமர்சனம் வச்சனாலதான். அப்படி விமர்சனம் வச்சாலுமே விஜய் அவர்கள் அதை ஏத்துக்காம எங்களை பார்த்து தற்கொலைன்னு சொல்லாதீங்க, எங்களை பார்த்து அப்படிலாம் திட்டாதீங்க அப்படின்னு அவர்களுக்கு முட்டு கொடுக்குற மாதிரி பேசுறாரு. இல்ல தற்கொலைகள் அப்படிங்கிற வார்த்தைக்கு நான் உடன்படல. பட் இதுல எங்க ஒரு தவறு நடந்திருக்குன்னா, நம்ம இப்போ ஒரு இந்த 80s 90s கிட்ஸ் எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அதிக அளவுல நம்ம வந்து அரசியல் ஆர்வம் வந்து நம்மளுக்கு கொஞ்சம் குறைஞ்சது. என்ன காரணம்னா எல்லாமே ஒரு பிளாட்டர்ல வந்து நம்மளுக்கு திராவிட ஆட்சிகள் வந்து கொடுத்துருச்சு. உங்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்துருச்சு, கல்விக்கு வேண்டியது கொடுத்துருச்சு, பெண்களுக்கு சொத்துரிமை கொடுத்துருச்சு, ஒரு வேலைக்கு போகணுமா பஸ் பாஸ் கொடுத்துருச்சு, எல்லாமே கொடுத்துட்டோம். அப்போ ஒரு விதமா வந்து பாத்தீங்கன்னா என்னுடைய பெற்றோர் உடைய கஷ்டம் வந்து எனக்கு
தெரியலல்ல. இப்போ நீங்கள் ஒரு 20லேருந்து நீங்கள் ஒரு 30லேருந்து 40 வயசுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு நம்மளுக்கு பெருசாக கஷ்டம் தெரியாததுக்கு காரணம் நம்மளுடைய திராவிட கட்சிகள் எல்லாமே எல்லாத்தையும் நம்மளுக்கு கொடுத்துருச்சு. அதனால நம்ம போய் அரசியலை வந்து பெருசாக நம்ம ஃபாலோ பண்ணணுங்கிற அவசியம் இல்லை. ஐடி ஃபீல்டாக கலைஞர் கட்டி கொடுத்துட்டாரு. எல்லாமே இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வந்து நமக்கு டெவலப் ஆயிடுச்சு. நம்ம போகணும், படிக்கணும், வேலைக்கு போகணும், வீட்டை பார்க்கணுங்கிறது மட்டும்தான் நம்மளுக்கு இருந்துச்சு. வேலை வாய்ப்பு இல்லை, அந்த மாதிரியான சூழ்நிலை கிடையாது. விலைவாசி உயர்வு இல்லை. அப்படி இருக்கிற சிச்சுவேஷனில் நம்ம வந்து அரசியலுக்கு கொஞ்சம் அப்பாற்பட்டு நம்ம வளர்க்கப்பட்டோம். அப்போ இந்த மாதிரி பொலிட்டிசைஸ் பண்ணாமல் விட்டுருச்சு கட்சிகள். அப்போ இப்போ வந்து அதை தவறாக பொலிட்டிசைஸ் ஆகிட்டாங்க. ஸோ அந்த எனர்ஜியை வந்து ஐ எம் ஹாப்பி அவங்க வந்து பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறது, பெண்கள் பாலிட்டிக்ஸை ஃபாலோ பண்ணுறாங்க, சட்டமன்றத்தை வாட்ச் பண்ணுறாங்கன்றது நம்மளுக்கு சந்தோஷமான விஷயம்தான். ஆனால் அதை கரெக்டாக பொலிட்டிசைஸ் பண்ணணும்ல. இல்லைன்னா அந்த எனர்ஜியை வந்து ப்ராப்பராக சேனல் பண்ணலன்னா தவறான ஒரு மோக அரசியலாக போயிட்டுருக்கு, ஆபத்தான அரசியலாக போயிட்டுருக்கு. அது வந்து ஒரு கொள்கை ரீதியான அரசியலாக அவங்க எடுத்துக்கணும். விஜய் அவர்கள் கொண்டு வந்த அறிவிச்ச திட்டங்களை எப்ப நிறைவேற்ற போறீங்கன்னு எதிர்கட்சியை சேர்ந்த உதயநிதி உட்பட பலரும் கேள்வி எழுப்பிட்டு இருக்கக்கூடிய இதே சூழ்நிலையில நான் முதல்வன் திட்டத்தோட பேரையே மாத்தி அமைச்சிருக்காங்க, பார்த்திருப்பீங்க. நான் முதல்வன் அது ஒன்றும் இப்போ அது வந்து கலைஞர் பேர்லையோ ஜெயலலிதா பேர்ல அப்படி ஒரு தனிநபர் பேர்லலாம் இல்லை. நான் முதல்வன்கிறது அருமையான பேர். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு சோஷியல் ஜஸ்டிஸ் அதில் இருக்குது. எல்லாரும் முதல்வர், எல்லாரும் முதலமைச்சர் அப்படின்னா என்ன, ஒரு லீடர், ஐஎம் அ லீடர். அந்த ஐஎம் அ லீடர் தான் நான் முதல்வன்ற திட்டத்துக்கு வந்து பேர் கொடுத்துருக்காங்க. அதுக்கு இப்போ தமிழ்நாடு ஸ்கில் என்னமோ மாற்றிருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஒரு ஆங்கில பேர் கொடுத்துருக்காங்க. அது எதுக்கு ஆங்கில பேர் கொடுத்தாங்கிறது தெரியல. அந்த எசன்ஸே இல்லை. அந்த நீங்கள் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு அப்படி அவங்க பிராண்ட் பண்ணதுக்கான காரணம் அந்த லீடர்ஷிப் வெளிப்படணுங்கிறது தான். அந்த பேரை மாற்றி இதெல்லாம் வந்து டிப்பிக்கல் மோடி பண்ணிட்டு இருந்த வேலை தான். காங்கிரஸ் கொண்டு வந்த திட்டங்கள் எல்லாம் பேரை மாற்றி ஸ்டிக்கரை மாற்றி ஒட்டுவார். நிறைய சிமிலர் எம்என் ரேகா ஸ்கீமை மாற்றினாங்க. எனக்கு அதுதான் இப்போ வந்து ஒரே மனக்கவலை என்னன்னா, காங்கிரஸ் வந்து எதெல்லாம் பிஜேபி திட்டிட்டு இருந்தாங்களோ இப்ப அதே தான் விஜய் அவர்கள் பண்றாரு. மோடியும் பிரஸ் சந்திக்கிறது இல்ல, விஜயும் பிரஸ் சந்திக்கிறது இல்ல. என்னைக்குமே வந்து நேருவை திட்டுவாரு நம்ம மோடி, இங்க வந்து விஜய் வந்து நம்ம டிஎம்கே தலைவர்கள் எல்லாத்தையும் திட்டுறாரு. அவரும் பிரஸ் சந்திக்கிறது இல்ல, இவர் சந்திக்கிறது இல்ல, எதிர்கட்சி வைக்கக்கூடிய வாதத்தை வந்து இது பண்றது இல்ல. சோ என்னெல்லாம் அவருக்கு நல்ல ஒரு ஜூனியர் மோடியா இவர் திகழ்றாரு. தொடர்ச்சியா திமுகல உங்களோட பயணம் எப்படி இருக்கும்? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல அதை சொல்லணும். திராவிட முன்னேற்ற கழகத்துல சேர்ந்தது வந்து ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப வரவேற்பு கொடுக்குறாங்க உடன்பிறப்புகள். எனக்கு அதுவே சந்தோஷம். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன தயக்கம் இருந்தது சேரும் பொழுது. என்ன தயக்கம் அப்படின்னா, நம்ம ஒரு கட்சி விட்டு இன்னொரு கட்சி வரோம், அதுக்கான வரவேற்பு எப்படி இருக்கும், அதுவும் பல மன உளைச்சல்களை ஃபேஸ் பண்ணிட்டு வரும்பொழுது, அது ஒரு பெண்ணாக இருந்து வரும்போது சோஷியல் மீடியா ட்ரோல் எல்லாமே இருக்கும். ஆனால் வரவேற்பு வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பயங்கர கண்ணியமாக கமெண்ட்ஸ். அதுதான் ஐ திங்க் டிவிகேக்கும் டிஎம்கேக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து சோஷியல் மீடியாலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப கண்ணியமான ஒரு இதுதான் எடுத்துகிட்டு போவாங்க. ரொம்ப நல்லா இருந்தது வரவேற்பு. நேற்று தளபதி அவர்களை பார்த்தேன். நம்மளுடைய அக்கா கனிமொழி அவங்கள சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது, உதயண்ணனை பார்க்குறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. எல்லாம் பயங்கரமாக மோட்டிவேட் பண்ணாங்க. அது வீட்லேயும் சொன்ன விஷயந்தான், பெண்கள் வந்து தொடர்ந்து அரசியல் தளத்தில் இருக்கணும். ஒரு சின்ன விஷயத்துக்காக நம்ம மனசு உடைஞ்சு போய் இருக்கக்கூடாது. அதுவும் நம்ம தேர்ந்தெடுக்கிற பாதை, இப்போ நான் தேர்ந்தெடுத்த பாதை எனக்கு ஒரு பவர் வேணும், பதவி வேணுன்றதுக்காக கிடையாது. கொள்கை ரீதியாக நம்ம செயல்படணும். இன்னைக்கு தமிழ்நாடுக்கு ஒரு பேரிடர், இந்த மோக அரசியல், மாய அரசியலுங்கிறது ஒரு பேரிடர். இந்த இடத்துல நம்ம பெண்களுக்கு குறிப்பா, ஏன்னா இதுல பெரும் பங்கு பெண்களுக்கு இருக்குன்றாங்க. பெண்கள் தான் இப்படி மாத்தி வாக்களிச்சிருக்காங்க சினிமா அரசியலுக்குன்னு. அப்போ அந்த பெண்களுக்கு முதல்ல திராவிடம்னா என்ன, கொள்கைனா என்ன, நம்ம எதனால பெனிஃபிட் ஆயிருக்கோங்கிறத நம்ம வந்து கொண்டு செல்லணும். அந்த பயணத்துல எனக்கு வந்து திராவிட முன்னேற்ற கழகம் ஓட இணைஞ்சு நான் உழைக்கணும்னு ஆசைப்பட்டு தான் நேற்று கட்சியில் இணைஞ்சேன். ரொம்ப நன்றி மேம். நாங்கள் கேட்ட கேள்விகளுக்கு ரொம்ப அழகாகவும் பொறுமையாக பதில் சொன்னீங்க.